ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன லன்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல மோர் குழம்பு, அதுக்கப்புறம் நல்ல மிளகு ரசம் அண்டு பொட்டேட்டோ பீஸ், பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரசத்துக்கு மிளகு, சீரகம், தக்காளி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மோர் குழம்பு வீட்டிலேயே துவைச்ச தயிர் தான் அது. அதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 தனியா, 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கேன். லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்து பாருங்கள், இஞ்சி தனியெல்லாம் போடுறேன். இது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் துவரம் பருப்பும் பச்சரிசியும் ஊற வைக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கல அதையும் போட்டு அதில் அரைக்கணும். அதுக்கப்புறம் ரசம் பாருங்கள், கடுகு, வெந்தயம், கடுகு வெடிச்சோன்னே வெந்தயம்லாம் போட்டுட்டு 2 சீரகம் போட்டு 2 காஞ்ச மிளகாய் போடுறோம் தாளிக்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா இந்த ரசம், மிளகு, சீரகம், தக்காளிலாம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நம்ம இதை கடாயில் தாளிக்கிறோம். அதுக்கப்புறமா இறக்கும் போது அந்த நுரை வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. அப்போ தான் அந்த ரசமோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக அதில் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். தயிர் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு மிக்சியில் சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடாயில் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். சும்மா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு இந்த தயிர் குழம்பை தூக்கி அதில் மோரை ஊற்றிட்டா நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இது பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, 2 சோம்பு போட்டிருக்கேன். அது ரெடி ஆகிடும். பாருங்கள், மோர் குழம்பு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது அந்த ஃப்ளாஷ் நம்ம போட்டு அது எடுக்கிறனால அந்த மோர் குழம்பு அந்த கலரில் இருக்குது. நேராக பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ரசம் பாருங்கள், ஆவி பறக்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு மெனு. தேங்க்ஸ் ஃபார்